The Life Divine. இப்பொழுது நாம் இப்போ லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 16 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதன் தலைப்பு தி இன்டகிரல் நாலேஜ் அண்ட் த எய்ம் ஆஃப் லைஃப். 4 தியரிஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 4 தியரி என்ன என்பதை பார்த்தோம். சுப்ரா காஸ்மிக், எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய பரம்பொருள், அது ஒன்றுதான் மெய்மை. அல்லது காஸ்மிக், இந்த உலக வாழ்வு, அது ஒன்றுதான் மெய்மை. சூப்ரா டெரஸ்ட்ரியல், இந்த உலக வாழ்விற்கு மேலுள்ள உலகங்கள், அதுதான் மெய்மை. இந்த 3 தியரி. 4வது பகவான் ஸ்ரீ அரவிந்தனுடைய அந்த சிந்தசிஸ், அது 4வதாக பார்க்க போகின்றோம். லாஸ்ட் செஷன்ல பேராகிராஃப் 26 பார்த்தோம். அதனுடைய ஒரு சுருக்கத்தை சற்று நினைவு கூறலாம். மனிதனுடைய வாழ்வில் மெல்ல 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 அவன் முன்னேறுகின்றான். உடல் சார்ந்த வாழ்வு, பின்பு பிராணமயம் சார்ந்த வாழ்வு, பின்பு அவனுடைய மனம் சார்ந்த வாழ்வு. அவனுடைய மனம் ஒரு பிரதானமான ஒரு செயல்படும் அமைப்பாக உருவெடுக்கின்றது. மனம் ஒரு ஆழமான நிலைக்கும் ஒரு உயர்வான நிலைக்கும் செல்லும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், மனதினுடைய அந்த உயர் ஆன்மீக தளங்கள் அதற்கு செல்லும் பொழுது மனிதன் எதை உணர்கின்றான் என்றால், இந்த புவி சார்ந்த வாழ்வும், புவிக்கு அப்பாற்பட்டுள்ள இந்த உலகங்கள், அதில் காணப்படுகின்ற வாழ்வும் அவை மட்டுமே அல்ல, அதையும் தாண்டி இந்த புவிக்கு அப்பால் அதையும் தாண்டி ஏதோ ஒன்று இருக்கின்றது. அதுதான் நம்முடைய இருப்பிற்கெல்லாம் அதுதான் மூலமாக இருக்கின்றது என்கின்ற உண்மையை அவன் அறிகின்றான். இந்த உண்மையை அறிந்தவுடன் அவனுக்கு ஒரு உற்சாகம் வருகின்றது. இந்த உற்சாகத்தை பகவான் எவ்வாறு விவரிக்கின்றார் என்றால், ஒரு ஆன்மீக உற்சாகம் என்று குறிப்பிடுகின்றார். ஸ்பிரிச்சுவல் எந்தூசியாசம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு அவேர்னஸ் இதை எட்டியவுடன் அந்த மனிதனுக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் எந்தூசியாசம் வருகின்றது, ஒரு உத்வேகம் வருகின்றது. தன்னுடைய இருப்பிற்கான காரணத்தை, மூலத்தை கண்டறிய விரும்புகின்றான். அது இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பால் இருக்கின்றது என்று அவன் எண்ணுகின்றான். அவனுடைய ஆன்மனினுடைய அந்த ஆர்வம், பேரார்வம் உயர்ந்த நிலையிலும் ஒரு தீவிரமான ஒரு தன்மையையும் எட்டுகின்றது. வாழ்வில் காணக்கூடிய அனைத்தையுமே அவன் ஒரு பற்றற்ற நிலையில் காண துவங்குகின்றான். அனைத்தையுமே அவன் ஒரு தத்துவ ரீதியாக அவன் பார்க்கின்றான். பிலோசாபிக் வியூ ஆஃப் திங்ஸ். ஒரு பற்றற்ற உணர்வுடன் அனைத்தையும் காணுகின்றான். அதுநாள் வரைக்கும் மனிதன் அறிவு என்பதனால் வழிநடத்தப்பட்டுள்ள அவன் இந்த நிலையை எட்டியவுடன் அவன் அறிவினால் மட்டும் அவன் வழிநடத்தப்படுவதை மறுக்கின்றான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், அறிவை தாண்டி வேற ஒரு விஷயமும் இருக்கின்றது என்பதை அவனுக்கு தெரிகின்றது. தன்னுடைய எல்லைகளை, மனம், உடல், வாழ்வு சார்ந்த எல்லைகளை மனிதன் கடக்க விரும்புகின்றான். உலகத்தில் அவன் எதை சந்திக்கின்றான்? துன்பங்களை சந்திக்கின்றான். பொதுவாக உலக வாழ்வு என்றாலே துன்பங்களும் ஏமாற்றங்களும் நிறைந்ததாகத்தான் பொதுவாக இருக்கின்றது. இதில் அவனுடைய அந்த பிராணமயம், வைட்டல் பீயிங், அது ஒரு அதிருப்தியையும் ஒரு ஊக்கமிழந்த நிலையையும் அது அடைகின்றது. இவைகள் எல்லாம் அவனை ஏதோ ஒன்றிற்கு தள்ளுகின்றன. இந்த சக்திகள் எல்லாம் அவனை ஏதோ ஒன்றிற்கு தள்ளுகின்றன. அவன் எந்த ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றான் என்றால்,
இந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய, எங்கோ இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்டுள்ள பரம்பொருள், அதை தவிர மற்ற அனைத்துமே ஒரு பயனற்றவை, உண்மைத்தன்மையற்றவை என்கின்ற ஒரு நிலையை என்கின்ற ஒரு எண்ணத்திற்கு அவன் தள்ளப்படுகின்றான். மனித வாழ்வு பயனற்றது, நோக்கமற்றது என்று எண்ணுகின்றான். இது கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இந்த கருத்துக்கள் எல்லாமே த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக் என்கின்ற லைஃப் டிவைன்ல நம்ம 3வது சாப்டர் அதை ஒட்டிய கருத்துக்களாகத்தான் அமைகின்றன. அவனுடைய வாழ்வு அதில் உண்மைத்தன்மை இல்லை என்று எண்ணுகின்றான். ஈவன் அவனுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த உலகத்திற்கு மேலுள்ள அந்த மேலு உலகங்கள் இதையெல்லாம் கடந்த நிலையில்தான் மெய்மை இருக்கின்றது, பரம்பொருள் இருக்கின்றது என்று எண்ணுவதால், ஈவன் இந்த உலகத்திற்கு மேலுள்ள உலகங்களையும் அவன் அதிலும் அவனுக்கு ஒரு நிறைவு கிடைக்காது, எட்டாது என்று எண்ணுகின்றான். அந்த நிறைவு என்பது இந்த உலகத்திலும் அவனுக்கு எட்டாது, இந்த உலகத்திற்கு மேலுள்ள உலகங்களிலும் அவனுக்கு ஒரு நிறைவு கிட்டாது என்று எண்ணுகின்றான். எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த நிலையில்தான் உலகத்தில்தான் அவனுக்கு ஒரு முழு நிறைவு கெட்டும் என்று எண்ணுகின்றான். அதனால் அவன் என்ன எண்ணுகின்றான்? மீண்டும் மீண்டும் தன்னுடைய ஆன்மன் இந்த உடலை எடுத்து பிறவி எடுப்பது என்பது நோக்கமற்றது, பயனற்றது. இந்த பிறப்பு இறப்பு என்கின்ற இந்த சுழற்சியிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்றெல்லாம் எண்ணுகின்றான். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, இந்த எக்ஸப்ஷனல் மேன் என்று கூறுகின்றாரே பகவான், எப்பொழுதுமே எக்ஸப்ஷனல் மேன் என்று கூறுகின்றார். தீவிரமான ஒரு ஆன்மீக தேடுதலை கொண்டவர்கள், ஒரு துறவு மனப்பான்மை கொண்டவர்களுக்கு தான் இந்த கருத்துக்கள்லாம் பொருந்தும். சாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த எண்ணங்கள்லாம் பொருந்தாது. நாம் பார்த்தோம், இந்த வாழ்வை குறித்த கருத்துக்கள் எல்லாமே எக்ஸப்ஷனல் மேன் என்று கூறுகின்றாரே அசெட்டிக்ஸ், துறவு மனப்பான்மை கொண்டவர்கள், அவர்களுக்கு தான் நாம் பார்த்த கருத்துக்கள் எல்லாம் பொருந்தும். சாதாரண மனிதனுக்கு இத்தகைய கருத்துக்கள் பொருந்தாது. இவை அனைத்துமே அவனுடைய வாழ்வை இத்தகைய கருத்துக்கள் அவனுடைய வாழ்வை மழுங்க செய்துவிடும். என்னதான் வாழ்வில் அவனுக்கு அதிருப்தி இருந்தாலும் கூட அவன் வாழ்வை தொடர்ந்து நடத்தியாக வேண்டும் சாதாரண மனிதன். ஆனால் இந்த எக்ஸப்ஷனல் மேன், இந்த அசாதாரண மனிதர்கள், துறவு மனப்பான்மையை மனதிற்கொண்டு வாழும் அசாதாரண மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா, அவன் அனைத்தையுமே அவன் துறந்து விடுகின்றான். நாம் பார்த்த விஷயங்கள் எல்லாமே அவனுடைய அந்த ஆன்மீக தூண்டுதலுக்கு உணவாக அமையும் அப்படிங்கிறார் பகவான். All the above motive forces can be the needed food of his spiritual impulse என்று குறிப்பிடுகின்றார். எல்லாமே ஊக்குவிக்கும் அமைப்புகளாக, எண்ணங்களாக மாறிடும் அப்படிங்கிறார். அவனுடைய இலக்கை அடைவதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் அவனை ஊக்குவிக்கும் அமைப்புகளாக மாறிவிடும் என்று குறிப்பிடுகின்றார். இப்ப நம் நாட்டையே எடுத்துக்கொண்டால் பார்த்தோம் அப்படின்னா, நாட்டினுடைய வரலாற்றில் இத்தகைய உலகை மறுக்கும், உலக வாழ்வை மறுக்கும் அந்த துறவற கண்ணோட்டம், துறவற மனப்பான்மை என்பது வெகுகாலமாக இருந்தது. மிகவும் வலிமை மிக்கதாக இந்த எண்ணம் ஆன்மீக சிந்தனையில் ஓடிக்கொண்டிருந்தது. இதனால் என்ன நடைபெற்றது என்றால், மனிதகுலத்தின் பெரும்பான்மையான மனிதர்கள் சாதாரண வாழ்வில் இருந்து திரும்பி துறவறத்தை மேற்கொண்டார்கள். இதில் எல்லோருக்கும் அழைப்பு இல்லாவிட்டாலும் கூட இவர்கள் யாருக்கு அழைப்பு இருக்கோ இல்லையோ அது ஒரு பொருட்டில்லாமல் பெரும்பாலானவர்கள் துறவறத்தை நாடினார்கள். அவருக்கு அழைப்பு இல்லாவிட்டாலும் கூட அந்த துறவறத்தை நாடினார்கள். மற்ற மனிதர்கள் எப்படி இருந்தார்கள்? சாதாரண வாழ்வை அவர்கள் நாடினார்கள்.
எந்த எத்தகைய ஒரு சாதாரண மனிதர்கள் கூட அவர்களுடைய அடிமட்ட எண்ணத்தில் எந்த சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது என்றால், இந்த உலக வாழ்வு என்பது ஒரு பொய்யானது. அதில் மெய்மை இல்லை. இருந்தாலும் நாம் இந்த உலக வாழ்வை வாழ வேண்டும் என்கின்ற ஒரு கண்ணோட்டத்துடன் தான் அவர்கள் வாழ்வை தொடர்ந்தார்கள் என்று குறிப்பிடுகின்றார் பகவான். இது ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? இந்த உலக வாழ்வு பொய்யானது. உலகத்தை தாண்டி இருக்கக்கூடிய உலகம், அந்த பிரபஞ்சம் அனைத்தையும் தாண்டி உள்ள அந்த பரம்பொருள் இருக்கக்கூடிய நிலைதான் மெய்யானது என்கின்ற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை தேவைக்கு அதிகமாக மீண்டும் மீண்டும் சொல்வதன் மூலமும், அதற்கு அதிக அழுத்தம் தருவதன் மூலமும் என்ன நடைபெறுகின்றது என்றால், என்ன நடைபெற்றது என்றால், இந்த வாழ்வினுடைய அந்த துடிப்பான அம்சம் தன்னுடைய வலுவை இழந்தது, பலவீனமுற்றது. வாழ்வு பலவீனமுற்றது என்று குறிப்பிடுகின்றார். வாழ்வினுடைய நோக்கங்கள் எல்லாமே ஒரு அதனுடைய ஒரு உயர்வான தன்மையை இழந்தன. வாழ்வினுடைய நோக்கங்கள் எல்லாமே சிறுமைத்தனம் கொண்டவையாக காணப்பட்டன. இதில் என்ன நடைபெற்றது என்றால், இந்த பிரபஞ்சம் தழுவிய, இந்த உலகம் தழுவிய வாழ்வும் கூட பரம்பொருளினால் தீர்மானிக்கப்பட்டதுதான். அதிலும் பரம்பொருளினுடைய ஒரு பறந்து விரிந்த, எங்கும் பரவியுள்ள குதூகலம் காணப்படுகின்றது இந்த உலக வாழ்விலும் கூட. ஏனென்றால் அந்த உலக வாழ்வு கூட அந்த பரம்பொருளினால் தான் தீர்மானிக்கப்பட்டது, நடத்தப்படுகின்றது. அதில் காணக்கூடிய ஒரு எங்கும் பரவியுள்ள, பொதிந்துள்ள அந்த மகிழ்ச்சியை மனிதன் இழந்து விடுகின்றான் இத்தகைய ஒரு எதிர்மறையான கண்ணோட்டத்தின் மூலம் என்று குறிப்பிடுகின்றார். இது மனிதன் உலக வாழ்வில் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது ஒரு இயற்கையான எதிர்வினை என்று குறிப்பிடுகின்றார். நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் அது. அதை நம்ம அதுல நம்ம எதிர்மறையான இது இந்த வாழ்வு பொய் என்கின்ற ஒரு எதிர்மறையான சிந்தனையை கொண்டிருத்தல் என்பது எந்த காரணத்திற்காக அந்த பரம்பொருள் இந்த உலக வாழ்வில் அனைத்திலும் ஒரு மகிழ்ச்சியை வழங்கியுள்ளானோ அதை நாம் இழக்கின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது என்ன நடைபெறும் என்றால், மனிதனுடைய அந்த முன்னேற்றம், ஒரு லட்சியத்தை மனிதனுடைய எந்த லட்சியத்தை நோக்கி மனிதகுலம் முன்னேறுகின்றதோ அந்த முன்னேற்றத்தில் ஒரு தோல்வி ஏற்படும் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் ஏதோ ஒரு லட்சியம்தான் மனிதகுலத்தை முன்னேற்றத்தை நோக்கி அழைத்துச் செல்கின்றது. இத்தகைய எதிர்மறையான சிந்தனைகளை கொண்டிருப்பதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், மனிதன் இத்தகைய லட்சியத்திலிருந்து அவன் வழுவுகின்றான். அதற்காக அவன் தழுவும் போராட்டத்தையும் கடினமான உழைப்பையும் அவன் அதற்குரிய மதிப்பை அழிக்க மறுக்கின்றான். எல்லாமே வீண் என்று நினைத்தோம் அப்படின்னா எப்படி நம்மால வாழ்க்கையை அதுல என்னதான் சிக்கல்கள் இருந்தாலும் அதில் போராட முடியும். எல்லாமே வாழ்க்கையே வீண், அர்த்தமில்லை என்று நினைத்தால் எல்லாத்திலையும் நம்ம ஒரு எதிர்மறையான சிந்தனையைத்தான் கொண்டிருப்போம். வாழ்வில் சிக்கல்கள் வந்தால் துவண்டு போய் விடுவோம். வாழ்வில் சிக்கல்கள் அதை போராடி வெல்வதில் கிட்டக்கூடிய மகிழ்ச்சியை நாம் இழந்து விடுவோம் அப்படிங்கிறார். ஏன்னா எல்லாத்திலும் மகிழ்ச்சி தான் இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். ஆகையினால பகவான் என்ன குறிப்பிடுகின்றார், எல்லாம் கடந்த நிலையில் இந்த பிரபஞ்சத்தை கடந்து இருக்கக்கூடிய மெய்மை ஒன்றுதான் உண்மை என்று எண்ணுவதில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கின்றது, ஒரு பற்றாக்குறை, ஒரு போதாத்தன்மை இருக்கின்றது என்று குறிப்பிடுகின்றார். இதில் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் பரம்பொருள் ஒருபுறம், இந்த உலகம் மறுபுறம்
என்கின்ற ஒரு எதிர்மறையான ஒரு நிலையை நாமே ஏற்படுத்துகின்றோம். ஏற்படுத்தி அதை மிகைப்படுத்துகின்றோம். இந்த எதிர்மறையான இந்த எதிர்ப்பை நாம் மிகைப்படுத்துகின்றோம். இது ஒரு தவறான ஒரு எதிர்மறையான நிலை என்று குறிப்பிடுகின்றார். மிஸ்டேக்கன் அப்போசிஷன். உண்மையிலேயே அப்போசிஷன் கிடையாது. எல்லாமே ஒரே மெய்மைதான். எல்லாமே ஒரே பிரம்மன் தான். இந்த உலகம் வேறு, பரம்பொருள் வேறு அப்படிங்கிற அந்த பிளவே கிடையாது. அனைத்தும் ஒன்றுதான். ஆனா நாம் என்ன செய்கின்றோம்? ஒரு செயற்கையான ஒரு எதிர்ப்பை இவை இரண்டுக்கும் இடையில் நாமே உருவாக்கிக் கொள்கின்றோம். அதற்கு தேவையில்லாமல் அதற்கு ஒரு அழுத்தத்தை தருகின்றோம். இதனால என்ன நடைபெறுகின்றது என்றால், ஏதோ ஒரு நிலையில் ஒரு சமநிலை காணப்படுகின்றது. ஏதோ ஒரு நிலையில் பரம்பொருள் என்ன செய்கின்றது? என அனைத்தையுமே சமநிலையில் தான் வைத்திருக்கின்றது. டிவைன் ஈக்குவேஷன் அப்படின்றார் பகவான். தெர் இஸ் அ டிவைன் ஈக்குவேஷன். இந்த உலகத்துல எல்லாத்திலையும் ஒரு சமநிலையில் தான் அந்த பரம்பொருள் வைத்திருக்கின்றது. அந்த சமநிலையை நாம் காண தவறுகின்றோம். அதனால்தான் இத்தகைய எதிர்மறையான எண்ணங்கள் மனிதனுக்கு தோன்றுகின்றன. சமநிலையில் என்ன நடைபெறுகின்றது என்றால், மெய்ப்பொருளும் சடப்பொருளும் ஒத்திசைவுடன் பொருத்தப்படுகின்றன. மேலும் இந்த சிருஷ்டி, இந்த உலகம் எதனால் ஏற்பட்டது? அவ்வாறு உலகத்தையும் மனிதனையும் படைத்துள்ள அந்த பரம்பொருள் எந்த சங்கல்பத்தின் பெயரில் இந்த உலகத்தையும் இந்த மனிதனையும் தோற்றுவித்தது? அதற்கெல்லாம் பின்னால் ஒரு நோக்கம் இருக்கின்றது. இதையெல்லாம் நாம் இழந்து விடுகின்றோம். எல்லாமே பொய்ன்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தானே இந்த பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தையும் உலகத்தையும் அதில் மனிதர்களையும் படைத்துள்ளது. அந்த நோக்கம் என்ன என்பதை நாம் காண தவறுகின்றோம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஸோ இது இதில் ஃபுல்லாக என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு பேலன்ஸ் இல்லை, ஒருதலை பட்சமாக இருக்கின்றது. டிவைன் எது ரியாலிட்டி அப்படின்னாலே இங்கே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. எங்கேயோ இருக்கின்றது தான் இது. இந்த உலக வாழ்வு என்பது பயனற்றது, பொய்யானது, எவ்வித லட்சியமும் அல்லாதது என்று கருதப்படுகின்றது. இப்போ நம்ம பார்க்க போகிற பேராகிராஃப் 27 அடுத்ததுல எப்படி நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியன் கல்ச்சர்ல இந்த குறை கவனத்துடன் கையாளப்பட்டது. இந்த குறையை அவங்க கவனத்துடன் கையாண்டு வாழ்வில் அவர்கள் அனைத்திற்குமே ஒரு முக்கியத்துவத்தை அளித்தார்கள். எதையுமே விளக்காமல் வாழ்வில் அனைத்திற்குமே அவர்கள் முக்கியத்துவத்தை அளித்தார்கள். இருந்தாலும் அதுவும் இறுதியில அங்கும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்துல மனிதன் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு அணுகுமுறையை கையாண்டதால் அங்கும் அது இறுதியில் அதனுடைய நோக்கம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்படவில்லை என்று குறிப்பிடுகின்றார். எவ்வாறு நம்மளுடைய பண்டைய கலாச்சாரத்துல இந்த அனைத்திற்குமே முக்கியத்துவம் வழங்குதல் என்பதை அவர்கள் கையாண்டார்கள். மனிதனுடைய அனைத்து கோரிக்கைகளும் அவனுள் எழக்கூடிய அனைத்து நியாயமான கோரிக்கைகள், ஒரு மனிதனுடைய வாழ்வில் எழக்கூடிய அனைத்து நியாயமான கோரிக்கைகளுக்கும் அவர்கள் எவ்வாறு இடமளித்தார்கள் என்பதைத்தான் பகவான் பேராகிராஃப் 27 அதில் விளக்குகின்றார்.